வணக்கம் நண்பர்களே. இன்று காலபைரவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். காலபைரவர் கார்த்திகை மாதத்தில் தேய்பிறை அஷ்டமியில் பிறந்தார். இவரை பற்றின ஒரு முக்கியமான கதை ஒன்று இருக்குது. காலபைரவருக்கு ஆடை இல்லாமல் இருக்கார்ல, அது ஏன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னு நான் சொல்கிறேன். அப்போ எல்லா தெய்வங்களும் தனக்குரிய ஆடையை வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொருத்தலாம் அந்த இறைவன்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் காலபைரவர் மட்டும் குறுக்க போய் முன்னாடி போயிட்டு இருந்தார். எல்லோரும் பின்னாடி போன்னு தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால என்ன பண்ணிட்டாரு காலபைரவர், எனக்கு ஆடையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அந்த ஆடை இல்லாமல் நின்னாராம். இதுதான் அவர் ஆடை இல்லாமல் நிற்கிற கதை. காலபைரவர் ஸ்பெஷலாக சொல்லணும்னா அவர் நட்சத்திரங்களுக்கு அதிபதி, ராசிகளுக்கு அதிபதி, காலத்துக்கு அதிபதி. மேலும் சொல்லப்போனால் காசி மாநகரத்தில் காவல் தெய்வமாக இருக்கிறவர் காலபைரவர். மேலும் நான் சொல்லணுன்னா, ஒரு முறை எல்லாரும் தெய்வங்களில் யார் சிறந்தவங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ காலத்தையே ஆட்சி செய்கிறவர் சிவன் தான் எல்லாருக்கும் உயர்ந்த தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேலும் என்ன பண்ணுறாங்க, பிரம்மர் கோச்சிக்கிறாரு. சுடுகாட்டில் சாம்பலை பூசிக்கிட்டு இருக்கவர் சிறந்த தெய்வமானு கேட்குறாங்க. உடனே சிவன் காலபைரவர் அவதாரம் எடுத்து அந்த சிவனை பிரம்மாவோட 5வது தலையை எடுக்கிறாரு. அதில் தான் அவர் காலபைரவர் அவதாரம் எடுத்தாங்க. காலபைரவர் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் நம்ம விளக்கு போட்டு திருமணத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம வேண்டிக்கலாம். முக்கியமாக செய்வினை, பில்லி, சூனியம், அந்த வயிற்றெரிச்சல், பொறாமை, கண்ணெரிச்சல், அந்த கேவலமாக பேசுகிறது, இது மாதிரிலேருந்து வேணும்னா காலபைரவரை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் கும்பிடணும். நன்றி.